போட்ட பிரேக், மௌனமான விஜய், பின்னணி என்னங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே திரைப்படங்கள் அப்புறம் திரைத்துறை தொடர்பானவை மக்களுடைய பொழுதுபோக்கு அம்சங்களாக இருக்கு. மக்களும் திரைப்படங்கள்ல வரக்கூடிய கருத்துக்களையும் அதுல வரக்கூடிய சீனையும் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. ஆனா ஒரு சிலர் தான், அதுவும் சமூக ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்லிக் கொள்வோரும், இன்டலெக்சுவல் அப்படின்னு சொல்லிக் கொள்வோரும், முற்போக்குவாதிகள் அப்படின்னு பட்டம் சூட்டிக் கொள்வோரும் தான் திரைப்படங்களை அவரவர் கோணத்துல விமர்சனம் செஞ்சுட்டு விவாதம் பண்ணிட்டு வராங்க. ஒரு படம் இருக்குன்னா அந்த படத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன, அதை என்ன குறியீடு வச்சிருக்காங்க, யாரை தாக்கி பேசியிருக்காங்க, யாரை உயர்த்தி பேசியிருக்காங்க, என்ன சொல்ல வராங்க, யாருடைய கதைகளை பேசுறாங்க அப்படின்னு ரொம்ப அந்த கருத்தியலா அந்த படத்தை அணுகுவாங்க. அதுல நிறைய விவாதங்கள், பயங்கரமா சர்ச்சைக்குள்ளாகக்கூடிய விவாதங்களும் முன்வைக்கப்படுவது உண்டு. திரைப்படத்தை விட இந்த விவாதங்கள் நல்ல பொழுதுபோக்காக இருக்கும். அதாவது அந்த படத்தோட கதை, அந்த படத்தை விட இந்த படத்தை பத்தி பேசுறாங்க இல்லையா, விமர்சனம் பண்றதா இருக்கட்டும், இல்ல அந்த படம் நல்லாவே இல்லை அப்படின்னு வேணுட்டு பேசுறதா இருக்கட்டும், இல்ல நல்லா இல்லாத படத்தை ரொம்ப உயர்த்தி பேசுறதா இருக்கட்டும், அந்த படத்துக்காக பேசப்படக்கூடிய அந்த விமர்சனங்கள்லாம் படத்தை விட வேடிக்கையா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மக்களை பொறுத்தவரை நல்ல பொழுதுபோக்காக இருந்தால் அந்த திரைப்படத்தை பார்த்து ரிலாக்ஸா ஆயிப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க படத்தை தியேட்டர்ல போய் பார்த்து. அப்படி நல்லா இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை புறக்கணிச்சிருவாங்க. ஒண்ணு நல்லா இருந்தா ஏத்துப்பாங்க, நல்லா இல்லைன்னா அவாய்ட் பண்ணுவாங்க. இதுதான் காலங்காலமா நடந்துட்டு வருது. நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கி விட்டதால அவரது கோட் திரைப்படம் அக்கு வேறு ஆணி வேறாக ஆராயப்பட்டு வருது. ஏன்னா அவர் அரசியலுக்கு வரப்போறன்னு சொல்லிட்டாரு, கட்சி பெயர் அறிவிச்சாரு, கொள்கை என்னங்கிறது அறிவித்து போறாரு, கொடியை அறிவிச்சுட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு, மாநாடு நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி வரக்கூடிய படம்ங்கிறதுனால முழுக்க முழுக்க இது அரசியல் ரீதியா இருக்குமா அப்படிங்கிற மாதிரியும், இல்லை என்னென்ன குறியீடு வச்சிருக்காங்க, என்னதான் சொல்ல வராங்க அந்த படத்துல, ஏதாவது அரசியல் ரீதியா ஏதாவது பார்க்க முடியுமா, பாயிண்ட் அவுட் பண்ண முடியுமா அப்படிங்கிற வகையில அக்கு வேற ஆணி வேற ஆராய்ப்பட்டு வந்து இந்த கோட் திரைப்படம். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்பதுதான் சுருக்கமாக தான் கோட் அப்படிங்கிற பெயர் வைக்கப்பட்டிருப்பதாக படக்குழு ஏற்கனவே சொன்னாங்க. இத சனாதனம் அப்படிங்கிற நுண்ணியமான வாதத்தை வைத்து சர்ச்சையை கிளப்பியிருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மக்களவை உறுப்பினர் ரவிக்குமார். அதாவது மாறாதது எதுவும் கிடையாது என்பது மார்க்சிய வாதம், ஆனால் கிரேட்டஸ்ட் என்று குறிப்பிடுவதன் மூலமாக காலத்திற்கும் இதுதான் சிறந்தது என்று பொருள்படுது. அதனால இது சனாதனம் அப்படிங்கிறாரு ரவிக்குமார். ஆங்கிலத்துல குட், பெட்டர், பெஸ்ட் அப்படின்ற தரவரிசை இருக்கு. அதுல பெஸ்ட் அப்படின்னா இருப்பதிலேயே சிறந்தது அப்படிங்கிறதான் பொருள். அதுக்காக அதை விட சிறந்தது வராது அப்படின்னு பொருள் கிடையாது. பெஸ்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுல தான் த கிரேட்டஸ்ட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இத தமிழ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உரிச்சொல் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு புறம் இருக்க, ரவிக்குமார் எம்பி ஒரு பேட்டியில கொடுத்த விளக்கத்தையும் நாம பார்க்கணும். என்ன சொல்லியிருக்காருன்னா, நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்திருப்பதால அவர் ரொம்ப உஷாரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் எடுத்து காட்டியதாக ரவிக்குமார் அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு. விஜய் அரசியலுக்கு வராரு இல்லையா, அதனால அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், சில பேர் அவரை வைத்து ஆதாயம் பெறுவாங்க, அவர் மூலமாக மற்றவங்க அரசியல் பண்ணுவாங்க, அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு விஷயத்தையும் ரொம்ப அரசியல் ரீதியாகவே அவர் அணுகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரவிக்குமார் எம்பி. அதாவது இந்த குற்றச்சாட்டு கிடையாது, இது ஒரு எச்சரிக்கை பதிவு தான். அவரது பேட்டி அப்படிதான் இருந்துச்சு, ரவிக்குமாரோட பேட்டி. பழமைவாத கருத்துக்கள் எந்த வடிவத்தில் வந்துவிடக் கூடாது அப்படிங்கிற அவரது எச்சரிக்கை மிக சரியானதுதான். அப்படின்னாலும் கூட தவறான புரிதலோட ஒரு எச்சரிக்கையை தருவது சரியாக இருக்காது. பழமைவாதம் வரக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு, அது சரிதான். ஆனா அவருடைய புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப தவறா இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. ரொம்ப தவறான புரிதலோட அவர் இந்த கருத்தை முன் வச்சிருக்காரா அப்படின்ற மாதிரியும், ஒருவேளை அவர் தவறா புரிஞ்சுக்கிட்டு இந்த கருத்தை முன் வச்சிருக்காரு அப்படின்னா அது தவறு தானே, அதுல மாற்று கருத்து இல்லையே. அவருடைய ரவிக்குமார் எப்படி சொன்னது தவறான புரிதலா அல்லது அவர் புரிதல் சரியா இருக்கா அப்படிங்கிற விவாதம் இப்போ ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எத்தகைய விமர்சனங்கள் வந்தாலும் எந்த மாதிரியான இடையூறுகள் செய்யப்பட்டாலும் அதை தாவைக்காவினரே அல்லது நடிகர் விஜயோ கண்டு கொள்ளாமல் இருப்பதன் பின்னணி என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நீங்க தொடக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா கட்சியுடைய பெயர் அறிவிக்கும் போதே ஒரு எழுத்துப்பிழை இருக்கு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் முன்வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் அதை திருத்திக்கிட்டாங்க. கட்சியோட கொடி அறிமுகப்படுத்த போது அந்த கொடியில் இருக்கக்கூடிய சின்னம் வேறு கட்சியுடையது, பகுஜன் சமாஜ் கட்சியுடைய சின்னம் அதுல இருக்கு அப்படிங்கிற மாதிரியும், இந்த வாகை மலருங்கும் சர்ச்சையாச்சு, அது வாகை மலரே கிடையாது, தூங்கு மூஞ்சி பூ அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனம்லாம் வச்சாங்க. ஆனா இது விமர்சனமா முன்வைக்கப்பட்டு பல கட்சியினர் பேசினாங்க, அரசியல் விமர்சகர்கள் பேசினாங்க, சமூக ஆர்வலர்கள் பேசினாங்க, எல்லாரும் பேசினாங்க. ஆனா
தமிழக வெற்றி கழகத்தினர் குறிப்பா விஜயும் சரி அவருடைய கட்சியும் சரி இது பற்றி அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு விஷயத்தையும் பேசல. அவங்க கண்டுக்காமலேயே அதை கடந்து போயிட்டு இருக்காங்க. என்னன்னா பேசிட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டுக்காம கடந்து போயிட்டு இருக்காங்க. அது ஏன் அப்படிங்கிற கேள்வி இப்ப நமக்கு எழுது இல்லையா? விஜயுடைய மாநாட்டுக்கு அனுமதி வழங்க வேணும்ட்டே தாமதம் பண்றாங்க அப்படின்னு தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. திமுகவுக்கு விஜயுடைய கட்சி பார்த்தா பயம், அதனால்தான் அவங்க அனுமதி வழங்க மாட்டாங்க, லேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் பிரஸ் மீட்ல சொன்னாங்க. சென்னையில ஆளுநர் மாளிகையில் செய்தியாளர் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், கார் ரேஸ் உங்களால் அனுமதி கொடுக்க முடியுது, ரொம்ப சீக்கிரமா அதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்க முடியுது. ஒரு கார் ரேஸுக்கு அனுமதி உடனே கொடுக்குறீங்க. ஆனா ஒரு புதிய கட்சி தொடங்கி ஒரு மாநாடு நடத்துவதற்கு ஒரு இடத்தை தருவதற்கு அவர் லீவ்ல போயிருக்காரு, இவர் லீவ்ல போயிருக்காரு, 21 கேள்வி 22 கேள்வி அப்படின்னு கேட்கிறாங்க. எந்த அளவுக்கு எதிர்கட்சிகளை நீங்க முடக்க நினைக்கிறீர்கள் என்பது தெரியுது. திமுகவுக்கு அவ்வளவு பயம் வந்துவிட்டது. விஜய் மாநாட்டிற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று தாமதம் பண்றாங்க. விஜய் மாநாட்டிற்கு அனுமதி கொடுக்க வேணும்ட்டே இவங்க தாமதம் பண்றாங்க. விஜயினுடைய மாநாட்டை பார்த்து திமுகவுக்கு பயம் ஏன்? உங்களுக்கு ஏன் அவ்வளவு பயம்? ஒரு இடத்தை கொடுப்பதில் என்ன பிரச்சனை இருக்கு? இடத்தை கொடுத்தால் மடத்தை பிடித்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு நினைப்பு உங்களுக்கு இருக்கா? அது பயமா? நான் சினிமா எல்லாம் பார்ப்பது கிடையாது, விஜயுடைய கட்சியை தடுப்பதை போல காட்சியும் தடுக்கிறார்கள் அப்படின்ற கேள்விப்பட்ட பாஜகவினுடைய தமிழிசை கூட விஜய்க்காக கேள்வி எழுப்புகிறார் அப்படிங்கிற மாதிரி இது பேசப்பட்டு வருது. இந்த பிரஸ் மீட்ல விஜய்க்காக நிறைய குரல் கொடுத்தாங்க தமிழிசை சவுந்தரராஜன். விஜயுடைய கட்சி போலவே காட்சியும், அதாவது அவருடைய படத்தையும் முடக்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேள்வி எழுப்பியிருந்தாங்க. விஜயுடைய கட்சியை பார்த்து திமுகவுக்கு ஏன் அவ்வளவு பயம்? கார் ரேஸுக்கு உங்களால அனுமதி கொடுக்க முடியுது அவ்வளவு சீக்கிரமா. ஆனா விஜயுடைய மாநாட்டுக்கு மட்டும் 21 கேள்வி கேட்கறீங்க, 22 கேள்வி கேட்கறீங்க, அவர் லீவ்ல போயிட்டாரு, இவர் லீவ்ல போயிட்டாரு, இது வந்து ப்ரொசீஜர் அப்படிங்கிற மாதிரி நிறைய காரணங்கள் சொல்றீங்களே, இது ஏன் அப்படிங்கிற மாதிரி தமிழிசை கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதே போல தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்தும் இதை பத்தி கேள்வி எழுப்பியிருக்காங்க. அவங்க விஜய் மாநாடு நடத்த அனுமதி கொடுப்பதில் என்ன பிரச்சனை? கட்சி தொடங்கவும் மாநாடு நடத்தவும் எல்லோருக்கும் உரிமை இருக்கு, யாரும் யாருடைய வளர்ச்சியும் தடுத்து நிறுத்த முடியாது, உரிய முறையில அனுமதி கேட்டா கொடுக்க வேண்டியது அரசனுடைய கடமை அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்காங்க. அவங்களும் தமிழிசை போலவே விஜயுடைய கட்சிக்கும் விஜய்க்கும் ஆதரவா பேசியிருக்காங்க. ஏன் அனுமதி கொடுக்க மாட்டீங்க, தாமதம் பண்றீங்க, என்ன காரணம், அரசியல் காரணமா இருக்கா, பயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பிரேமலதா விஜயகாந்தும் கருத்து தெரிவித்திருக்காங்க. ஆனா விஜய் தரப்புல இருந்து இதை பத்தி இதுவரைக்கும் எந்த விதமான கருத்தும் தெரிவிக்கப்படல. பல கட்சிகள் பேசினாங்க, அதிமுகவும் பேசினாங்க, பாஜகவும் பேசினாங்க, தேமுதிகவும் பேசினாங்க. ஆனா விஜய் தரப்புல இருந்து, விஜயுடைய கட்சி தரப்புல இருந்து இன்னும் இதை பத்தி ஒரு வார்த்தை கூட யாரும் அவங்க அதை பத்தி பேசல. கோட் திரைப்பட பிரச்சனை தான் இப்போதைக்கு எழுது. இந்த திரைப்படம் இடையூறு இல்லாம வெற்றிகரமாக ஓடணும் அப்படிங்கிறதுக்காக மௌனம் காக்கிறார்களா? தன்னை நம்பி முதலீடு செய்த தயாரிப்பாளர் நஷ்டமடைந்து விடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மௌனமா, அல்லது இந்த மௌனத்தினுடைய பின்னால் பெரும் பூகம்பம் இருக்க போகிறதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். படம் நமக்கு முதல்ல வரட்டும். ஏன்னா படத்தை நம்பி பல ஆயிரம் தொழிலாளர்கள் இதுல கஷ்டப்பட்டு இருக்காங்க, பல கோடி முதலீடு பண்ணியிருக்காங்க. இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், சக நடிகர்கள், நடிகைகள் எல்லாருக்கும் இதுல வந்து ஒரு ஆண்டுக்கு மேலாக கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அதனால படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடட்டும். அது வரைக்கும் நாம அமைதியா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக விஜயும் விஜயுடைய கட்சியும் அமைதியா இருக்காங்களா, இல்ல அவருடைய அமைதிக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு திட்டம் இருக்கா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.